Question number 1. Factorize the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த சம் கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எழுதிட்டு இங்கே எனக்கு 1 இருக்கிறத எடுத்துகிட்டேன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஸோ 24 எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அது ஸ்டெப் 1. ஃபைண்ட் பண்ணால் 2 × 12 24 கிடைக்கும், 3 × 8 24 கிடைக்கும், 4 × 6 24 கிடைக்கும். ஆனால் இங்கே ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களா, இதே நம்பரை ஆட் பண்ணால் இந்த சென்ட்ரல் இருக்கிற நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூஸ் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கக்கூடாது. எதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 24 கிடைக்கணும், அதே ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது இந்த சென்ட்ரல் இருக்க வேல்யூ கிடைக்கணும். அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தா 4 × 6 24, 6ஐ 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டானது. ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4x 6xன்னு எழுதணும். ப்ளஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 24. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 24 எழுதியிருக்கோமா? இது காமனாக இதிலிருந்து நம்ம 4 காமனாக வெளில எடுக்கலாமா? சாரி, எக்ஸை வெளில எடுக்கலாமா? எக்ஸை வெளில எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு இதிலிருந்து 6ஐ காமனாக வெளில எடுக்கலாமா? எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கும். ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 காமனாக இருக்குது. ஸோ அதை 1 டைம் எழுதிட்டு ரிமைனிங் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 6 அதை நம்ம எழுதியிருக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதே இப்படி எழுதலாம், இல்லை டேரெக்டாக இந்த வேல்யூ இங்கே இருக்குல்ல, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே எழுதிக்கலாம். முன்னாடி ஒரு எக்ஸை சேர்த்தி அதை எழுதிடணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு இதே நமக்கு கிடச்சிருக்கான்னு நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 4. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் z ஸ்கொயர் ப்ளஸ் 4z மைனஸ் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இதையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 × 12 12. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 12. ஸோ இப்போ எதை ஆட் பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும்? 1 × 12 12 கிடைக்கும். ஆனால் எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு 4 வரணும். ஸோ இது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 × 6 6 × 2 12 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் போட்டோன்னா 6ல் 2 போச்சுன்னா 4 வருமா? ஸோ பெரிய நம்பரோட சைன் தான் போடுவோம். ஸோ பெரிய நம்பரோட என்ன சைஸ் என்னன்னு 6. ஸோ 6 மைனஸ் 2 போட்டால் இது பாசிபிளா? 4 கிடைக்கும். அதே 3 × 4 போட்டாலும் எனக்கு கிடைக்காது. ஸோ நான் இதை தான் எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு பதிலாக எழுதணும்? மாற்றி இந்த 4zக்கு பதிலாக இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்? z ஸ்கொயர் மைனஸ் 2z. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 2z ப்ளஸ் 6z மைனஸ் 12 அப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டே நான் எடுக்கிறேன். இதிலேருந்து ஜெட்டை காமனாக வெளில எடுத்தேன். ரிமைனிங் எனக்கு z மைனஸ் 2. இதே இந்த ஜெட்டை உள்ளே போனாலும் எனக்கு இதே தானே கிடைக்கும். z ஸ்கொயர் 2zன்னு கிடைக்கும். ஸோ கரெக்டாக வருதா? ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து காமனாக 6ஐ வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்தால் 6 மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ மைனஸ் 2 z மைனஸ் 2 இது காமனாக இருக்கா? ஸோ அதை 1 டைம் எழுதிட்டு வெளியில் இருக்க அவுட்டர் இருக்கிறத நான் ஜாயின் பண்ணி எழுதுறேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ இங்கே வந்திருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்னோட ஆன்சரும் கரெக்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. p ஸ்கொயர் மைனஸ் 6p மைனஸ் 16 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16. ஸோ எதை இது பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 × 16 16 வரும். ஆனால் 6 வரக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ரிஜெக்டட். 2 × 8 16 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இதே மைனஸ் பண்ணால் எனக்கு 6 கிடைக்குமா? ஸோ அதான் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பாசிபிள். 4 × 4 16. ஆனால் இதை ஆட் பண்ணால் 6 கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது ரிஜெக்டட். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன்? இந்த வேல்யூக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். p ஸ்கொயர் ப்ளஸ் 2p மைனஸ் 8p மைனஸ் 16. ஸோ இதுலேருந்து காமனாக p வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும்? p + 2 கிடைக்கும். இதுலேருந்து காமனாக 8 எடுத்தால் என்ன கிடைக்கும்? p + 2 கிடைக்குமா? ஸோ அதான் நீங்கள் எழுதிருக்கேன். p + 2 இன்னொன்று இங்கே காமனாக ஃபஸ்ட் இதில் எந்த வேல்யூ வருதோ செகண்ட் இதில் அதே தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதையும் கூட நீங்கள் ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ p + 2 இருக்குது. ஸோ காமனாக இருக்குது. ஸோ 1 டைம் நான் எழுதிட்டேன்.
நெக்ஸ்ட்டு p மைனஸ் 8 இதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன இதுதான். இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்னோடய ஆன்சர் இஸ் கரெக்ட். இதுதான் என்னோடய ஃபேக்டரைஸ்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு t ஸ்கொயர் ப்ளஸ் 72 மைனஸ் 70t. ஸோ அதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண, இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண. ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணுறேன். 72 தான். 72 ஃபேக்டரைஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 8 இன்ட்டு 9 அதில் தான் வந்து 72 கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணால் எனக்கு 17 கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 8t மைனஸ் 9t ப்ளஸ் 72. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ரெண்டு செட்டாக. ஃபஸ்ட்டு செட்டில் t காமன் எடுத்தேன்னா t மைனஸ் 8. செகண்ட் செட்டில் 9 காமனாக எடுத்தேன்னா t மைனஸ் 8. ஸோ t மைனஸ் 8 ஒன் டைமு t மைனஸ் 9. இது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ என்னோடய ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் வந்து t மைனஸ் 9 t மைனஸ் 8. இதுதான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் 16y மைனஸ் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 80 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 80. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 80 கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு மைனஸ் 16 கிடைக்குமா ஆட் பண்ணால்? ஸோ அதுதான். ஸோ இதுதான் என்னோட கரெக்டு. ஸோ எதுக்கு பதிலாக இந்த வேல்யூக்கு பதிலாக இது நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 20y மைனஸ் 80. ஓகேங்களா? அப்போ y இதிலேருந்து y காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ y ப்ளஸ் 4 இதிலேருந்து மைனஸ் 20 y ப்ளஸ் 4. 20 வெளியில் எடுத்தோம்னா மீதி என்ன கிடைக்கும்? y ப்ளஸ் 4 இன்ட்டு 20 80 கிடச்சிடும். 20yன்னு வந்துடும் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால். ஸோ y ப்ளஸ் 4 காமனாக இருக்கும். y ப்ளஸ் 4 y மைனஸ் 20. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்னோடய ஆன்சரு கரெக்டு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் a ஸ்கொயர் ப்ளஸ் 10a மைனஸ் 600ன்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 600 30 20 600 இதை ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் ப்ளஸ் 10 கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் 30a மைனஸ் 20a மைனஸ் 600. இதுலேருந்து a காமனாக வெளில எடுக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது? a ப்ளஸ் 30 மைனஸ் 20 a ப்ளஸ் 30. இதை மல்டிப்ளை பண்ணால் 600 வருமா? ஸோ இதுதான். ஸோ இது எப்படி எழுதல? a ப்ளஸ் 30 இருக்குது. ஸோ அது காமனாக ஒன் டைம் எழுதிட்டு ரிமைனிங் அவுட் சைடு இருக்கிறது எழுதுறேன். a மைனஸ் 20. இதுதான் என்னோட ஆன்சர். இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ அது கரெக்டு தான். நம்மளோட ஆன்சர் கரெக்டு. இல்லாட்டி டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதாமல் இது முடித்தோன்னே நீங்கள் டேரெக்டாக இது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக இது கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.